அங்க உட்காந்துருக்கு நம்ம ஆதி மாதிரில. ஆதி மாதிரி என்னங்க, ஆதியே தான். அவன் எதுக்கு அங்க உட்காந்துருக்கான்? அவன் கோயிலுக்குலாம் வரானா? ஏங்க நான் கோயிலுக்கு வரும்போது பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல. சின்ன பொண்ணு தானே, என்ன விடுங்க. சின்ன பொண்ணு? அப்பப்பா நான் சொன்னேன்ல புல்லட் என்ன போட்டோ காட்டுச்சுன்னு காலேஜ்ல, அந்த பொண்ணுதான். காரோட கோயில் விசிட்டுக்கு இதுதான் காரணமா? ஹாய். நீங்க என்னங்க நான் அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நேத்து காலேஜ்ல நீங்க தான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட சொன்னீங்களே, அதான். அர்ச்சனையா அபிஷேகமா? நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மணி சார், நீங்க எங்க சார் இங்க? சார் அது நான் கேட்க வேண்டிய கேள்வி சார். மாலமாத்திக்கு போறீங்களா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனா? மணி இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க என் பேரண்ட்ஸ். சிவில் இன்ஜினியர், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவதான் சொல்லல என் தங்கச்சி. ஓ, நம்ம டேஸ்ட் பத்தி கமெண்ட் பண்ணது இவங்க தானா? ரெண்டு பேரும் டேஸ்ட் ஒண்ணா இருந்ததுனால தானே செட் ஆயிருச்சு. என்ன செட் ஆச்சு? அதான் இந்த சாட்டிங் டேட்டிங். என்ன சாட்டிங் டேட்டிங்? மணி சும்மா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அத பத்தி சொல்றாரு. எங்களை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்லையே. எங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதே தவிர உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லானா? அம்மா குழப்பத்தின் குருவே, கொஞ்சம் சைலண்டா இருக்கிறியா? உனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு போ. ஏய் இருடா. உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, நல்லா இரு. இனிமே நீயும் எங்க ஃபேமிலில ஒருத்தி. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டுக்கா? ஏன் எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா? கண்டிப்பா வரேன். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். மணி கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஐயோ, புல்லட் ஒருத்தன் அடிச்சான். புல்லட் நீ என் கேங்குன்னு அவனுக்கு தெரியுமா? உன் கேங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாங்கு அடிச்சான். புல்லட் எரிமலைன்னு தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். அவனை நான் இப்ப பார்த்தாகணும். எங்கடா நம்ம கேங்கு? புறப்பட்டுச்சா புல்லட்டு? புல்லட் இவன் தான் அடிச்சான். புல்லட் என்ன புல்லட் கம்மன் நிக்கிற? கில்லட் வாங்க கூட காசு இல்லாதவங்கிட்ட எல்லாம் இந்த புல்லட் பேசினா நாளைக்கு வரலாறு என்ன தப்பா பேசும். நீயே கேள்றா. எங்கால அடிச்சியா? ஆமா அடிச்சேன். செய்த தப்பா அவனே ஒத்துக்கிட்டான். வாங்க போலாம். ஏய் நில்லுங்கடா. எவன்டா இதுல புல்லட்? நீ தான் புல்லட் சொல்லி தெரியுமா? புல்லட்ட தெரியாதவன் தாதாவா இருக்க முடியாது. தாதாவா இல்லாதவன் கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா. வாங்க போலாம். ஏய் மௌனே, நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? ஏய் கேட்டுக்கடா 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 கேட்டுக்கடா. வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா. ஏய் புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா? புல்லட் என்னைக்கும் மொப்பட் ஆக கூடாது. நீ யாருன்றத காட்டு புல்லட். ஏன்டா என்ன தடுத்த? ஏன்டா என்ன தடுத்த? அட்ட டைம்ல ஜென்ம சனி, பூஞ்சி சனி, பாத சனி மூணையும் காட்டுவான்டா இந்த புல்லட். ஏன்டா என்ன தடுத்தீங்க? ஏன் என்ன தடுத்தீங்க? சொல்றா சொல்றா. ஏய் அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்றா. அவங்கள முடிச்சு வந்து உன்னை முடிக்கட்டா. டேய் டேய் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா. பொங்கிட்டேன்னா நான் பீருடா. யாருடா இவருக்கு சப்போர்ட்? சொல்லு, யார் இவருக்கு சப்போர்ட்? சொல்லுங்கடா. எந்திரிங்கடா எந்திரிங்க. போயிட்டானடா அவன். போய்ட்டான் புல்லட். செத்து போன உங்க பாட்டி மேல சத்தியமா? போய்ட்டான் புல்லட். வாடா, கவலைப்படாதீங்கடா. உங்க எல்லாருக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன் உங்க அக்கவுண்ட்ல. ஆஹா, ஏதாவது சீன் போடும்போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே. இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். வாங்கடா. ஹலோ ஹலோ. ஓ நீங்களா? என்னங்க எப்பவுமே லைப்ரரியில இருக்கிறீங்க? புக்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? எனக்கு கூட லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஏன்
கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் தான் லைப்ரரினா பிடிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? உண்மையிலே பிடிக்குங்க. ஏங்க இப்படி ஒரே டேஸ்ட் இருக்கிறவங்க பார்த்தா பழகுனா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும்லங்க. எனிவே ஐ மாதி. அஞ்சலி, இன்னைக்கு இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க. அன்னைக்கு கோவில்ல ரொம்ப வைக்கப்பட்டீங்க. எல்லாம் உங்களால தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் போட்டு கலைப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கேட்கவே வேணாம். என் பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்களுக்கு தான் சின்ன சங்கடமாயிடும். உங்களுக்கு கூட எனக்கு அப்படி தானே ஆச்சு. நோ பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, இந்த விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட். உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா? இருந்தாங்க. சாரி அஞ்சலி, அவங்கள ஞாபகப்படுத்தி உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். மறந்ததானே ஞாபகப்படுத்துறதுக்கு. அவங்க இல்லைங்கிற நிஜம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். நீ அழுத உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? நீ வருத்தமா இருந்த உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? நீ சோகமா இருந்த உன் மொத்த குடும்பத்துக்கும் பிடிக்குமா? இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? இதை பாரு அஞ்சலி, நம்ம சொந்தங்களோட உயிர் மட்டும்தான் போகுது, உறவு போறதில்ல. அவங்க எப்போ நம்மளோட தான் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். நீ சிரிச்சு பார், அந்த சிரிப்புல உன் அம்மா தெரிவாங்க. நீ சந்தோஷப்பட்டு பார், அந்த சந்தோஷத்துல உன் அப்பா தெரிவார். நீ ஆனந்தமா இருந்தா உன் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். சொல்லு, இப்போ உன்னோட உன் குடும்பம் இல்ல? என்னடா பசிக்குதா? அஞ்சலி, எத்தனை நாளாச்சுமா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சதை பார்த்து? நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இல்ல மாமா, இந்த சந்தோஷம் நிரந்தரமாகணும்னா அவங்க சாகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சுமா. ஆர்டிஎக்ஸ் தனக்கு பிடிச்ச எதையுமே விட்டு வைக்க மாட்டான். இன்னைக்கு சென்னையில ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ரெயின்ஷா டவர்ஸ் மேல அவன் கண்ணு விழுந்திருக்கு. ஆர்டிஎக்ஸை எதிர்க்க தைரியம் இல்லாம அந்த ஓனர் சுலைமான் காம்ப்ளெக்ஸ் ஆர்டிஎக்ஸோட எதிரி பட்டாபிக்கு ராத்திரியோட ராத்திரியா வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா ஆர்டிஎக்ஸ் சும்மா விட மாட்டான். நாளைக்கு டவர்ஸ்ல அந்த 2 கங்குக்கும் கிளாஷ் நடக்கும். அந்த சண்டையில அப்துல்லாவோ இல்ல சதாவோ யாராவது ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டுவான்.